கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தினேன். தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக யோவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் நீங்கள் கவனிங்கள். பரிசுத்த உபவாச நாளை நேமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய் கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரை செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான தேவ ஆலோசனையை, ஜீவ வார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம். உபவாசத்தை நேமிங்கள், பரிசுத்த நாளிலே நீ கூடி வாருங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது சபையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சபைக்கும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, ஒரு உபவாச நாளை நாம் நியமிக்க வேண்டும். ஸ்பர்ஜன் என்ற மிகப்பெரிய ஊழியக்காரர் சொல்கிறார், ஊழியக்காரர்களுக்கு அவர் எழுதும் பொழுது, ஒரு ஊழியக்காரன் மாதத்திற்கு ஒரு முறை காலை முதல் மாலை வரைக்கும் தனித்திருந்து உபவாசித்து தேவனோடு உறவாட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், விசுவாசிகள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். மாதத்திற்கு ஒரு முறை குடும்பமாக பெற்றோர் பிள்ளைகள் சேர்ந்து குடும்பமாக உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், சபையில் உபவாச நாளை நியமிங்கள். உபவாசத்தின் வலிமை பெரியது. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானத்தை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறோம். நம்மை தாக்கும், நம்மை அழிக்க நினைக்கும் எதிரியாகிய சாத்தானை நாம் ஜெயிப்பதற்கு இந்த உபவாசத்தின் இந்த வலிமை நமக்கு அனுகூலமாய் இருக்கும். பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கிறோம், உபவாசத்தால் அன்றி நாம் பிசாசுகளை துரத்த முடியாது, ஜெயிக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உபவாச நாளை நியமிங்கள். நம்ம எவ்வளோ நேரங்களை நாம் வீணாய் செலவு செய்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து, ஊழியக்காரர்கள் வாரத்தில் ஒரு நாள், விசுவாசிகள் மாதத்திற்கு ஒரு நாள் உபவாசம் வந்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும், நம்முடைய சபை எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, இந்த நாளிலே தீர்மானம் செய்யுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை குடும்பமாக உபவாசம் வந்து ஜபிங்கள். ஊழியக்காரர்கள் வாரத்திற்கு ஒரு நாள் தன் சபைக்காக, விசுவாசிகளுக்காக நாம் தனித்திருந்து தினோடு தனித்திருந்து உறவாடி உபவாசோடு ஜெபிங்கள். சபை நன்றாக இருக்கும், குழப்பங்கள் வராது, பிரிவினைகள் வராது சபையிலே. எனவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கீழ்ப்படிவோம். கர்த்தர் ஆசிரியராக நாம் கண்களும் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு சோதரம் அப்பா. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொடுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.